ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் இது ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி தான். ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த தோசையை கொடுக்கலாம் அண்ட் இந்த தோசை மூலமாக ப்ரோட்டீனை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தக்காளி தோசைக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, வரமிளகா. அண்ட் வரமிளகா போட்டாலும் தக்காளி போட்டாலும் ரெட் கலர் இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா இந்த ரெட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் தோசைக்கு ஒரு நல்ல ரிச்சான ரெட் கலர் கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாயும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் சோம்புக்கு பதிலாக சீரகம் போடலாம், அப்போ அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இஞ்சி ஃப்ளேவர் பிடிச்சவங்க இதில் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி ஆட் பண்ணல அண்ட் இஞ்சி ஆப்ஷனல் தான். ஸோ இந்த ரெசிபிக்காக தோசை பேட்டர் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரில் தக்காளி இருக்கிறதுனால தண்ணி இருக்கும். ஸோ அதை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அதில் உப்பு ஆட் பண்ணல, அதனால் இப்போ தோசை பேட்டரில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக இதோட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது, அதாவது லைட் ரெட் மாதிரி இருக்குது. காஷ்மீரி மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரெட் கலரில் இருந்திருக்கும். இந்த பேட்டரில் தக்காளி இருக்கிறதுனால கல்லில் சீக்கிரமாகவே ஒட்டிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் திக்காகவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி திக்காக நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியாக திருப்ப முடியும். அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் மட்டும்தான் இந்த தோசையை உங்களால் ப்ராப்பராக குக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த தோசைக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா தேங்காய் சட்னி அப்படின்ற ஒன்று இந்த தோசைக்கு ஒரு அல்டிமேட் காம்போவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் பீனட் சட்னியுமே ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சாம்பார் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த தக்காளி தோசை அப்படின்னாலே தேங்காய் சட்னி நல்லா தாளித்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நார்மலாக வெள்ளை தோசை இல்லை கோதுமை தோசை சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தக்காளி தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷ்னலான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும், எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியாகவும் இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரெசிபிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருங்க. அண்ட் இந்த ரெசிபியை சீக்கிரமாகவே ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.